அனைத்து இந்து மக்கள் பேரவை சார்பில் அதன் அமைப்பின் நிறுவனர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பாபா ராம்தாஸ்ஜி அவர்களின் தலைமையில் கொரோனா என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இந்துக்களின் போராளியும் இந்து மக்கள் முன்னணி கட்சியின் தலைவருமான ராமகோபாலன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அமைப்பின் தலைவர் பாபா ராம்தாஸ்ஜி அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்துக்காகவும் இந்து மக்களுக்காகவும் போராடிய ஐயா ராமகோபாலன் அவர்களின் மறைவு ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. ஐயாவின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்றும், மேலும் இந்துக்களுக்காக போராடி வாழ்ந்து மறைந்த ஐயா விட்டு சென்ற வழியை நாங்கள் பின்பற்றி இந்துக்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்றும் தெரிவித்தார். ஐயாவின் பிரிவு உலகில் வாழும் அனைத்து இந்துக்களுக்கும் பேரிழப்பு. அதனால் ஐயாவை பிரிந்து வாழும் அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அன்றைக்கி வர முடியல, ஏன்னா கொரோனா பிரச்சனையால் வர முடியல. அதனால் நாங்கள் இப்போ ஐயா அஞ்சலி செலுத்திட்டு போகிறோம். நாங்கள் அனைத்து இந்து மக்கள் பேரவை, தேசிய ஒருங்கிணைப்பாளர், மாநில தலைவர் கடாகுப்பன், மகளிரணி தலைவர், இவங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். ஐயா ஆன்மீக பணியை விட்டு சென்றார், அதை நாங்கள் எடுத்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். இது தப்புன்னு கிடையாது. இது அனைத்து இந்துக்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். இதை தவறுன்றது அது நம்ம ஏற்றுக்கூடிய விஷயம். மக்களும் இப்போ எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இப்போ யார் எந்த எதிர்ப்பு பண்ணாலும் எந்த கொடி பிடிச்சாலும் சரி, மக்கள் எஜுகேஷன் கரெக்டாக இருக்காங்க இப்போ. சரிங்களா? அவ்வளோதான். வேற என்ன இது கட்சியில் 2,30,000 நிர்வாகிகள் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. எல்லா மாவட்டத்திலையும் போஸ்டிங் போட்டாச்சு. சரிங்களா? பாண்டிச்சேரி உள்பட போஸ்டிங் போட்டிருக்கு. வர எலெக்ஷனுக்கு கம்பல்சரி நாங்கள் ஒரு அமைப்பு ஒரு கட்சியோட சேர்ந்து செயல்பட போகிறோம். அது மிக விரைவில் அறிவிப்போம். நாங்கள் சொல்கிறோம் அப்போ, ஏன்னா உங்களை கூப்பிட்டு தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? அதெல்லாம் இல்லை, இப்போ சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன பேசி வரதை பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனால் அப்போ உங்களை கூப்பிட்டு சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் நான் போய் இணைய போகிறது கிடையாது. சரிங்களா? உங்களை எல்லாம் கூப்பிட்டு தான் நாங்கள் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயமா நடக்கும். மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை. மாற்று அரசியல், சரியா? அந்த மாற்று அரசியலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் தான். அதாவது இந்துத்துவாவுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நாங்கள் எப்பவுமே துணை நிற்போம். ஐயா எப்படி ஒரு பிரச்சனையை துணை நின்று எல்லா பிரச்சனையும் தலையிட்டு துணை நின்னாரோ, நாங்கள் துணை நிற்போம் கண்டிப்பாக. இதுவரையிலும் சரி, லயோலா காலேஜ் பிரச்சனையிலேருந்து சரி, அதேமாரி ரஞ்சித் ராஜராஜ சோழனை பற்றி இழிவுபடுத்தின பிரச்சனையும் சரி, நாங்கள் முன்னெடுத்து வழக்கு தொடர்ந்தோம். சரிங்களா? அதில் இந்துக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் இறங்கி பேச தயாராக